எமரால்டு கிட்டார் மேக்கிங் 40 வருஷத்துக்கு மேலே இந்த கிட்டாரை செய்து ஒரு தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறீங்க இந்த கிட்டார்ஸ்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். சீசன் பண்ண உட்டை வச்சு இந்த பாடியை முதல்ல செய்கிறோம். சீசன் பண்ண உட்டை வச்சு இந்த பாடியை செய்கிறோம். இந்த கிட்டார் பார்த்தீங்கன்னா செமி காலோ அப்படின்னு சொல்கிற இந்த கிட்டார்ஸு. இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இப்போ இதில் ஸ்டெம்முனா இதில் ஜாயிண்ட் வரும். இந்த ஜாயிண்ட் இப்போதைக்கு பண்ணலை. அதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஹோல்ட் பண்ணி நான் இதில் ஸ்டெப் மூவ் பண்ணி அது மேலே தான் அந்த ஃப்ரெட்டெல்லாம் வச்சு பண்ணுவோம். இந்த கிட்டாரினுடைய பாடி இப்போ முழுமையாக செஞ்சுருக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டார்ஸில் ஸ்டெம்மெல்லாம் இதில் ஃபிட் பண்ணியாச்சு. ஆனால் ஃப்ரண்ட் எல்லாம் நம்ம பதிக்கிறேன். அந்த ஃப்ரண்ட் வயர் நான் இதில் தான் நம்ம கட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பீசஸாக இதில் பதிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாடல் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் இந்த கிட்டாரு. இனிமேல் ஃப்ரண்ட் எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ஸ்டாண்ட் பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி அப்புறம் ஸ்ப்ரே மிஷினை வச்சு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இதில் நாங்கள் கொண்டு வருவோம். யார் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, இதில் என்ன கலர் அவங்க கேட்காங்களோ அந்த கலரை ஸ்ப்ரே பண்ணி அவங்களுக்கு முழுமை பெற்று கொடுப்போம். இது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட பாலிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கிட்டாரை உருவாக்கியிருக்கேன். இனிமேல் தான் மற்ற வேலையை இதை நான் செய்வேன். இப்போ இந்த கிட்டார் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக இந்த கிட்டார் முழுமையாக இருக்குது. இது நல்லா பாலிஷ்லாம் பண்ணிட்டேன். நல்லா பாலிஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் மாட்டிட்டு ஸ்ட்ரிங்ஸு கீஸு பார்த்தீங்க அப்படின்னா இது செமி ஹாலோ தான். இது பார்த்தீங்கன்னா செமி ஹாலோ கிட்டாரு. பின்னால் பிளாக்கு அப்புறம் முன்னால் நல்லா டிசைன் இந்த மாதிரி தான் கேட்டாங்க. அதனால் இது மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதை இப்போ வாசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. கொஞ்சம் கிட்டாரை வாசிக்கலாம். எல்லாமே வேலை முடிஞ்சது. இந்த கிட்டாரு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதுனால செஞ்சுருக்குது. கிட்டார் ஆர்டர் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்க டேஸ்ட்டுக்குள்ள உள்ள கலர் கேட்பாங்க. இது ஃபுல்லாகவே பிளாக் தான். இந்த கிட்டார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேக்கு ஃப்ரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்கில் தான் இந்த கிட்டார் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி தான் கேட்டாங்க. இதுக்கும் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த கிட்டாரையும் ப்ளே பண்ணலாம். இந்த மாடல்ஸு அவங்க விரும்பினபடி இந்த கிட்டார் செஞ்சுருக்கிறேன். இதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது போல் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கிட்டாரும் பண்ணுறோம். ஒரு வேளை இந்த கிட்டார்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் இதுக்கு 5 வருஷம் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் அட்வான்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். மரங்களை பற்றி மரத்தினுடைய தன்மைகளை பற்றி நிறைய அதை படித்து அதை செய்திருக்கிறேன். அதனால் இந்த கிட்டார்ஸ் எல்லாம் செய்வதற்கு எனக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதனால் 40 வருஷத்துக்கு மேலே அநேகருக்கு நிறைய மாடல் இந்த கிட்டார்ஸு எலக்ட்ரிக் கிட்டாரு இந்த மாதிரி நிறைய செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு எப்படி கிட்டார் செய்யுன்னு கேட்டீங்க. அதனால் நான் ஒரு சிறிய அளவில் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த போல் கிட்டார்கள் நிறைய நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.